சார், இப்ப தாலியை கூட விட்டு வைக்க மாட்டார்கள் காங்கிரஸ்காரர்கள் அப்படின்ற ஒரு வாதத்தை பிரதமர் மோடி திரும்ப திரும்ப வைக்கிறார். தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவே இல்லை என்பதற்காக பொதுவாகவே நீங்க பார்த்தீங்கன்னா, தேர்தல் விதிமுறைகள் என்பது இருக்கு. மதத்தை வச்சு பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா பிரதமர் மோடி மதத்தை வச்சு தான் பிரதானமாக பண்ணுகிறார். இன்னொரு பக்கம் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இடஒதுக்கீடை வச்சு ராணுவத்தில் கூட மத ரீதியான இடஒதுக்கீடை கொண்டு வந்துருவாங்களோ, நாடே துண்டாக போகுது காங்கிரஸ்னால அப்படின்னு சொல்லி ராணுவத்தையும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறார். அதையும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பண்ணக்கூடாது என்ற விதி இருக்கு. இப்படி தொடர்ச்சியாக தாலி, மதம், முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் பிரதமர் மோடி பண்ணுவதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா, பிரியங்கா காந்தி ஒரு உரிய பதிலடியை குடுத்திருக்கிறாங்க. டிம்பிள் யாதவுமே புல்வாமாவில் தாக்குதல் பலியான அந்த வீரர்களுடைய தாலியெல்லாம் அறுத்தது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? கோவிட் டைம்ல எவ்வளவு பேர் இறந்து போனாங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த லாக்டவுன் எப்படி அனௌன்ஸ் பண்ணப்பட்டது? ஓவர் நைட் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணி எவ்வளவு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வந்து ரொம்ப ஏழைங்க கால்நடையா நடந்து போய் ரயில்வே டிராக்ல நடந்து போய் ரயில்ல வந்து அடிபட்டு இறந்தவங்க, அவங்களோட தாலிகளுக்கெல்லாம் யார் பொறுப்பு? பிரதமர் தான் பொறுப்பு. அவர் தான் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணாரு. அப்ப வந்து முன்னேற்பாடே இல்லாத ஒரு லாக்டவுன். அதுக்கு சில வாரங்களுக்கு முன்பு தான் அமெரிக்க அதிபரை அழைச்சு நமஸ்தே ட்ரம்ப்னு ஒரு மாபெரும் நிகழ்ச்சி நடத்துறாரு. அப்போ உலகமே கோவிட் பிடியில இருந்துச்சு. அப்போ அந்த நிகழ்ச்சி ஏன் நடத்தியிருக்கணும்? அப்போ அப்படி நடத்தும் போது வெளிநாட்டுல இருந்து அவர் அமெரிக்கால பெரிய அளவுக்கு அப்போ கோவிட் டெத் எல்லாம் வந்துருச்சுங்க. அப்ப எவ்வளவு பேர் அமெரிக்க அதிபருக்கு வேணா கோவிட் இல்லாம இருக்கலாம், பட் அவரோட வந்தவங்க எவ்வளவு பேர் அந்த நோயை எங்க கொண்டு சேர்த்திருப்பாங்க? இன்னும் சொல்ல போனாங்க, உலகமே அஃபெக்ட் ஆனப்ப இந்தியா வந்து அஃபெக்ட் ஆகாம இருந்தது. என்ன காரணம்னா, நமக்கு இயற்கையாக இருக்கிற எதிர்ப்பு சக்தி. பல்வேறு மதங்கள், பல்வேறு கலாச்சாரங்கள். எனவே நோய் எதிர்ப்புங்கிறது இந்தியர்களுக்கு நிறைய இருக்கு. அப்ப நம்ம சிம்பிள் மெஷர்ஸ் எடுத்திருந்தாலே போதும். அதாவது ஏர்போர்ட் செக்கிங், இல்ல வெளிநாட்டில இருந்து வர்ற விமானங்களுக்கு தடை, வெளிநாட்டில இருந்து வர்ற விருந்தினர்களுக்கோ இல்ல உறவினர்களுக்கோ உரிய கோவிட் பரிசோதனை, இது மட்டும் செஞ்சிருந்தாலே லாக்டவுன் போயிருக்க வேண்டாம். நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல லாக்டவுன் போடலைங்க. உதாரணமா ஸ்வீடன். இப்படி பல நாடுகள் லாக்டவுன் உத்தியை கடைபிடிக்காமலேயே இந்த மாதிரியான பிசிக்கல் உத்திகள் மூலமாக கோவிட் பரவலை வெற்றிகரமாக தடுத்தன. ஆனா இந்தியா மாதிரி ஒரு நாட்டுல பிரதமர் அவரு என்ன ப்ராப்ளம்னா, இங்க எல்லாமே மோடி தான் சொல்லணும். கதவை அடைக்கணும்னாலும் அவர் தான் சொல்லணும், கதவை திறக்கணும்னாலும் அவர் தான் சொல்லணும்னு வரும்போது அவரு நினைச்சதெல்லாம் செஞ்சாருங்க. பிஜேபி தேர்தல் அறிக்கையில கோவிட் வெற்றிகரமாக சமாளிச்சோன்னு ஒரு பெருமிதம் கூட அவங்க காட்டல பாருங்க. நாங்க கோவிட் வெற்றிகரமாக சமாளிச்சோம், கோவிட் தடுப்பூசியை உலகத்துக்கே நாங்க தான் அறிமுகப்படுத்தினோம், கோவிட் தடுப்பூசி கம்பெனிக்காரர்கிட்ட இருந்து எலக்டோரல் பாண்டுக்கு பணம் வாங்கணும், இப்படி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்ல பிரதமர் அது சைலண்டாலாம் இருக்காங்க. அப்ப இந்த நாட்டில் எண்ணற்ற தாய்மார்களின் தாலி அறுவடை காரணமாக இருந்தவர் யார்? மோடி தானே. அப்ப அவருக்கு வந்து தாலியை பற்றி பேசுகிற ஒரு தகுதி கூட இல்லை. அதான் உண்மை. புல்வாமா டெம்பிள் சொன்ன புல்வாமாவாக இருந்தாலும் சரி, இல்ல பிரியங்கா காந்தி சொன்ன உதாரணங்களாக இருந்தாலும் சரி, அதை விட கூட ஒரு பெரிய அளவுக்கு நமக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ இல்லாததை இருக்கிறதா பேசுற ஒரு விஷயங்கிறது எவ்வளவு பெரிய வெறுப்பு பேச்சு. வெறுப்பு பேச்சு, வெறுக்க தகுந்த பேச்சு, இந்த ரெண்டு இடையில பெரிய டிஃபரன்ஸ் இருக்குங்க. ஹேட் ஸ்பீச்னு சொல்றோம் இல்லைங்களா, வெறுப்பு பேச்சு. இது ஒரிஜினலா இந்த கான்செப்ட் எப்படி வந்துச்சுன்னா, 2ஆம் உலக போருக்கு பிறகு நாசிசம் வீழ்ச்சியாச்சு ஜெர்மனியில. அப்போ வீழ்ச்சியான நாசிசத்தை மீண்டும் வந்து தட்டி எழுப்புவதற்கு இனவெறுப்பு பேச்சுகள் கொண்டு வந்துருவாங்க நாசி ஆதரவாளர்கள்ங்கிற ஒரு அச்சம் இருந்துச்சு உலகெங்கிலும். அப்போ ஜெர்மனி தான் முதல்ல இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கட்டுப்பாடு கொண்டு வந்தது. அதாவது இனவெறுப்பு, பேரினவாதம். ஹிட்லர் என்ன சொன்னாரு? எல்லாமே யூதர்கள் தான் இது எல்லாத்துக்குமே காரணம், அவங்க கையில வந்து எல்லா செல்வமும் வந்துருச்சு, ஆரியனத்தை சேர்ந்த ஜெர்மனியர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, எனவே யூதர்கள் ஒழித்து கட்டப்பட வேண்டும். அப்போ யூத வெறுப்பு பிரச்சாரத்துக்கும் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்துக்கு இடையில என்ன வேறுபாடு இருக்கு சொல்லுங்க? சரி, சிங்கள பேரினவாதம், சிங்களர்கள் தான் இந்த நாட்டோட குடிமக்கள், தமிழ் மக்கள் வந்து சிங்கள சொத்துக்களை வந்து சுரண்டுகிறார்கள், சிங்கள வளத்தை எடுக்கிறார்கள், இதான சிங்கள பேரினவாதம். அதனால எத்தனை வருஷங்களாக வந்து இலங்கை உள்நாட்டு போர்ல சிக்கி தவித்தது தேர்தலுக்காக பேசப்பட்டது தானே. ஒரு காலகட்டத்துல சிங்கள அரசியல்வாதிகள் தேர்தலுக்காக கையில் எடுத்த ஆயுதம் பேரினவாதம். ஹிட்லர் 10 வருஷம் ஆட்சி பண்ணான்.
10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் தேர்தலுக்காக எடுத்த ஆயுதம் தான் யூத எதிர்ப்பு பிரச்சாரம். இப்ப நம்மளே கூடங்க பிராமண எதிர்ப்பு பிரச்சாரத்தை ரொம்ப கைவிட்டுட்டோம். ஏன்னா அது தேவையில்லை, அந்த ஏன்னா வெறுப்பு தேவையில்லைன்னு இப்ப ஆஃப் லேட் நம்ம உணர்ந்துட்டோம். ஒரு காலகட்டத்தில் அது இருந்துச்சு, நான் இல்லைன்னே மறுக்கவே இல்லை. ஆனா அதுக்கு பிறகு வந்து ரொம்ப இனங்கள்லாம் நம்ம மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஒரு இனத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ண கத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தனி கலாச்சாரங்கிறத நம்ம மதிக்கிறோம். நம்ம அந்த கலாச்சார ஊடுருவல்லாம் தமிழ்நாட்டுல பண்றதே இல்லை. தமிழ்நாட்டுல எங்கெங்க நம்ம ஜாதி பின்னொட்டு போடுறோம்? எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது ஒரு திருமண பத்திரிகையிலயாவது இந்த ஜாதியை சேர்ந்தவர்னு பின்னொட்டு போடுறோமா? நம்ம ரொம்ப முன்னேறி வந்துட்டோம். அப்போ வடநாடு இன்னும் அந்த அளவுக்கு முன்னேறல, குறிப்பாக சமூக கண்ணோட்டங்கள்ல முன்னேறல. ஆனா படிப்படியா அவங்க மாறி வராங்க. பல்வேறு வடநாட்டை சேர்ந்த பல்வேறு சாதாரண தொழிலாளர்கள் கூட தமிழ்நாடு, கேரளா மாதிரியான மாநிலங்களுக்கு வந்து வேலை பார்க்கும்போது இங்க இருக்கிற பல கலாச்சார வழக்கங்களை அவங்க கத்துக்கிட்டு போறாங்க. அப்ப இது உயர்ந்த பழக்கங்கள் இருக்கு, பெரிய அளவுக்கான மெடிக்கல் ஃபெசிலிட்டி, எஜுகேஷன் ஃபெசிலிட்டி, அப்ப நம்ம மாநிலமும் முன்னேறணுங்கிற ஒரு உணர்வோட தான் அவங்க போறாங்க. திருப்பி அவங்கள இவங்க பின்னுக்கு இழுக்கிறாங்க. அவங்க கல்ச்சுரலா மேல போறவங்கள இவங்க பின்னுக்கு இழுக்கிறாங்க. ஒரு காலத்துல ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி, என்னோட சின்ன வயசு ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கல்ச்சுரலா கிராமங்கள்ல வந்து ரொம்ப பிரிவினை எல்லாம் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜாதி கல்யாணங்கள் நடக்குது, ஜாதி பழக்க வழக்கங்கள், செய்முறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன. அதுல எனக்கு இது கிடையாதுங்க. அது அப்படிதான் கடைபிடிக்கப்படுகின்றன. ஆனால் ஒரு கல்யாணத்துக்கு எல்லா ஜாதியும் கலந்து போறோம் இல்லையா? எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் கலந்து போறோம். அதே நேரத்துல ஒரு வீட்டுல துக்கம் ஏற்பட்டுருச்சுன்னா எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் எல்லாருமே வந்து அதுல கலந்துக்கிறோம். பல பண்டிகைகள், அது இஸ்லாமிய பண்டிகை, இந்து பண்டிகை, கிறிஸ்துவ பண்டிகை, எல்லாத்துலயும் நம்ம கலந்துக்கிறோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு சமரசமாக வாழ நாம் கற்றுக்கொண்டு விட்டோம். பழைய பிளவுகள் வேண்டாம். அப்படியான ஒரு சூழ்நிலையில 10 வருஷம் ஆட்சியில இருந்துட்டு பிரதமர் மோடி ஒரு பெரிய பதவியை வச்சுக்கிட்டு வெறுப்பு பேச்சு, வெறுக்க தகுந்த பேச்சு ரெண்டுலயும் ஈடுபடுறாரு. அப்போ வெறுப்பு பேச்சுக்கான லீகல் டெபினிஷனை நம்ம பியூரா அப்படி பொருத்தி பார்க்க வேண்டாம். இதோட பின்விளைவுகள் என்னவா இருக்கும்? தேர்தல் முடிஞ்ச பிறகு, தேர்தல் வரும் போகும், யார் வேணாலும் ஜெயிக்கலாம், யார் வேணாலும் வெற்றி வாய்ப்பு இழக்கலாங்க. ஆனா நாடு அது தொடர்ந்து பீடு நடை போட வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? இவர் இவ்வளவு பெரிய வெறுப்பு பிரச்சாரத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு இந்தியா எப்படி வல்லரசாகும்? அது கொல்லரசாலாம் ஆயிரும். அப்போ பிரதமரை வந்து கண்டிக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் அது வாளாக இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேட்டர் போகுது. சார், இப்ப ராகுல் காந்தி, மோடி 2 பேருமே அந்த பகிர்வு குறித்து பேசிட்டு வர்றாங்க. அதாவது காங்கிரஸுடைய மேனிபெஸ்டோல வெல்த் எல்லாம் நாங்க வந்து பிரிச்சு கொடுக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாட்டுடைய அந்த வேலை வாய்ப்பாகட்டும், அந்த விஷயங்களை மட்டும்தான் நாங்க வந்து எல்லா பிரிவினருக்கும் சமமா கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு இப்ப தற்போது எடுக்கப்பட்டிருக்கு. ஆர்டிகிள் 39B வந்து விசாரிக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான ஒரு 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து அந்த வழக்கு எடுத்திருக்கிறாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? இப்ப நடக்கக்கூடிய விவாதங்களுக்கு ஏற்ப போல இப்ப சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு எடுக்கப்பட்டிருக்கு. அந்த வழக்கு குறித்து உங்களுடைய பார்வை? சுப்ரீம் கோர்ட் வழக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃபரெண்ட்டுங்க. அதாவது இந்த நாட்டோட சொத்து என்பது உதாரணமாக ஸ்பெக்ட்ரம்ங்கிறதும் இந்த நாட்டோட சொத்து தான். நம்ம எப்போ அந்த ஸ்பெக்ட்ரம் ஃபீல்டுக்குள்ள வந்தோம்னா ரொம்ப சமீபத்தில் ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு முன்பு என்னோட சின்ன வயசு, ஈவன் உங்களோட சின்ன வயசை கூட நினைச்சு பார்த்தீங்கன்னா அலைவரிசைங்கிறது சொத்துங்கிற கான்செப்டே உங்களுக்கு இருந்திருக்காது. நாங்களாம் அலைவரிசையை பத்தி கேள்விப்பட்டதே கிடையாது. நீங்க அப்போ இன்னைக்கு அது வரும்போது அந்த அலைவரிசைங்கிற சொத்தை இந்தியா வந்து எப்படி பயன்படுத்திக்கிடணும், அப்போ வந்து அதை ஏலம் விட்டு அதிக தொகை ஏலம் கேட்பவர்களுக்கு தரப்பட வேண்டும், அப்படியான ஒரு தீர்ப்பை வந்து மறுபரிசீலனை செய்யணுங்கிற ஒரு பிரேரர், ஒரு தாவா, ஒரு கோரிக்கை வந்து உச்ச நீதிமன்றத்தில் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பிரைவேட் சொத்து, இன்ஹெரிட்டன்ஸ் லா, அதாவது பரம்பரை வரி. இந்த பரம்பரை வரிங்கிறது முதல்ல இருந்துச்சு நம்ம கிட்ட. 85ல ராஜீவ்காந்தி வரும்போது பரம்பரை வரியை எடுத்துட்டாரு. இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஏன் எடுத்தாங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து ஏற்கனவே நம்ம கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வச்சிருக்கோம். அதாவது சொத்தை வந்து நீங்க கைமாற்றும் போது உங்ககிட்டே இருக்கும்போது டாக்ஸ் வராது. நீங்க கைமாத்துறீங்க, ஒரு தான பத்திரம் மூலமா கைமாத்துறீங்க,
இல்ல உயில் மூலமா வேற ஒருத்தருக்கு உங்க வாரிசுதாரருக்கு போகும்போது அந்த சொத்து வாங்கப்பட்ட தொகைக்கும் இன்றைய தொகைக்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும் இல்லையா? எந்த சொத்தா இருந்தாலும் 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தோம்னா அது 50 லட்ச ரூபாய் பெருமானம் உள்ளதா மாறி இருக்கும் ஒரு கோர்ஸ் ஆஃப் 20 இயர்ஸ்ல. அப்போ அது வந்து உங்களோட மூலதனம் கூடி இருக்கு. அப்போ கூடுதல் மூலதனத்து பேர்ல ஒரு வரி இருக்கு. அதுதான் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் சொல்றோம். அதுக்கு பல எக்ஸம்ஷன்ஸும் இருக்கு. இது வந்து இந்தியாவில் அமல்ல இருக்கும்போது இந்த பரம்பரை வரி தேவையில்லைங்கிறது ஒரு கருத்துங்க. இந்த கருத்தின் அடிப்படையில் 85ல வந்து பரம்பரை வரியை நம்ம எடுத்துட்டோம். கிடையாது. சாம் பிட்ரோடா பேசும்போது அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கிற பரம்பரை வரி அது வந்துங்க பல மில்லியன் டாலர்களுக்கு சொத்து கைமாறும் போதுதான். சாதாரண வீடு நிலம் கைமாறும் போது சொத்து வரி அங்க கிடையாது. அத வந்து அவர் பேசும்போது அதை குறிப்பிட்டு பேசுறாரு. அது பேசி எவ்வளவு நாளாச்சுங்க. பிரதமர் என்ன சொல்றாருன்னா இவங்க ஆட்சிக்கு வந்தா திருப்பி வந்து உங்க சொத்தெல்லாம் பிடுங்கி வரி போட்டுருவாங்க, அந்த சொத்தெல்லாம் பகிர்மானம் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு ராங் இன்டர்பிரேஷன் தர்றாரு. அவர் படிச்சுட்டு தர்றாரா இல்ல புரியாம தர்றாரான்னு கூட எனக்கு உண்மையிலே தெரியல. காரணம் நம்மளோட டாக்ஸ் மேட்டருங்கிறது வேற, அது தேர்தல் சம்பந்தப்பட்டது இல்லை. வரிகள் வந்து மாற்றி அமைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. வரி சீர்திருத்தம்னு சொல்லுவாங்க. எல்லா நாட்டிலையும் அது அப்படிதான். வரி சீர்திருத்தம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம். ஒரு காலத்துல சேல் டாக்ஸ் மட்டும் தான் நமக்கு இருந்துச்சுங்க. ராஜாஜி கொண்டு வந்தது சேல் டாக்ஸ், விற்பனை வரி. ஏன் கொண்டு வந்தாருன்னா மதுவிலக்குனால நஷ்டம் ஏற்பட்டுச்சு, அதுக்கு ஈடுகட்டுற விதமாக விற்பனை வரி கொண்டு வந்தாரு. அப்புறம் அதுல பல மாறுதல்கள் ஏற்பட்டுச்சு. இப்ப நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்கோம். ஜிஎஸ்டி ரெஜிம்லயும் குழப்பம் இருக்கு. காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல ஜிஎஸ்டி இன்னொரு புதிய 2.0 மாதிரி ஜிஎஸ்டி, புதிய ஜிஎஸ்டி நாங்க கொண்டு வர போறோம், பழைய ஸ்கீம்ல இருக்கிற ஓட்டைகளை எல்லாம் களைய போறோம். இது வந்து ப்ராமிஸ். அந்த ப்ராமிஸை தான் பிஜேபியோ இல்ல பிரதமர் மோடியோ வியாக்கியானம் பண்ணலாம், விமர்சனம் பண்ணலாம். ஆனா அதுக்கு மேல அவர் என்ன சொல்றாருன்னா, பாருங்க சாம் பிட்ரோடா வந்து உங்க சொத்தெல்லாம் எடுத்து வரி போட்டு எல்லாத்தையும் கவர்மெண்ட் எடுத்துக்க போகுது. அப்போ வெறுப்பு பேச்சு, வெறுக்க தகுந்த பேச்சு, திரித்து பேசுவது, இது எல்லாத்தையுமே வந்து பிரதமர் கடைபிடிக்கிறாருன்னா, ஒரு தேர்தல்ல அவருக்கு கான்பிடன்ஸ் இருந்துச்சுன்னா பிஜேபி தன்னோட 10 வருஷம் ஆட்சி பெரிய சாதனைகள்லாம் பண்ணியிருக்கோம், இந்தியா நாங்க விஸ்வ குருவா மாறிட்டோம், விஸ்வ பந்துன்னு வேற சொல்றாரு. விஸ்வ குரு, விஸ்வ பந்து. விஸ்வ பந்துன்னா உலகத்துக்கே சொந்தக்காரன். அதெல்லாம் தமிழ்நாட்டுல நம்ம முப்பாட்டை எந்த காலத்துலயும் கனியம் பூங்குன்றோம் சொல்லிட்டாரு. யாதும் ஊரே யாவரு கேளு, எல்லாரும் எனக்கு சொந்தக்காரன் யாருன்னு நம்ம சொல்லி பலகாலம் ஆகி போச்சு. பிரதமருக்கு அது தெரியாது. இவர் புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி விஸ்வ பந்துன்றாரு. அப்ப விஸ்வ குரு, விஸ்வ பந்துன்னுலாம் சொல்லிட்டு இவ்வளவு தூரம் வந்து அவரு ஒரு சீப் பாலிடிக்ஸ்ல இறங்குறதுங்கிறது அழகல்ல.